ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் அடிபட்டுச்சுன்னா நாம் உடனே பெயினை ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒரு மனுஷன் இருக்காரு, அவருக்கு எந்த விதமான பெயினுமே ஃபீல் ஆகாது, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை மிஸ்டர் பெயின் ஃப்ரீயோட கதை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் மிஸ்டர் பெயின் ஃப்ரீன்னு சொல்லப்படுறவரோட பேர் என்னன்னா டிமோட்டி ட்ரையர். சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இவர் பிறந்திருக்காரு. அண்ட் இவர் ஒரு நார்மல் பேபி மாதிரி தான் இருந்திருக்காரு. பட் 2-3 வருஷங்கள் ஆகிறப்ப இவரோட பேரண்ட்ஸ் இவர்கிட்ட ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இவருக்கு மேஜர் இன்ஜரிஸ் இருந்தாலுமே இவர் அந்த பெயினை ஃபீல் பண்ணுறாரு இல்லை, அதுக்காக அழுகிறாரும் இல்லை. ஸோ இதை அந்த பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவரோட ப்ரஷ் ஃபுல்லாகவே இரத்தமாக இருக்குது. அதை பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ் அவரை பார்க்குறாங்க. ஆனால் அவரோட ஃபேஸ்லேயோ இல்லைனா அவர் எந்த விதமான எக்ஸ்பிரஷனுமே காட்டுறாரு இல்லை, பெயின் ஃபீல் ஆகுற மாதிரி. ஸோ இங்கே இருந்து தான் அவங்களுக்கு டவுட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை டாக்டர் கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க. அண்ட் டாக்டர்ஸ் கூட ஷாக் ஆகுறாங்க. அதை பற்றி டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அதிலிருந்து கண்டுபிடிச்சது என்னன்னா, இது ஒரு ரேர் ஜெனட்டிக் கண்டிஷன். அதோட பேர் என்னன்னா congenital insensitivity to pain. அதாவது இவருக்கு பிறப்பிலேயே வலியை உணராத தன்மை வந்திருக்கு. இதை CIPன்னு சொல்லுவாங்க. சிஐபினா என்னன்னா, நம்ம பாடியில் இருக்கிற பெயின் சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினுக்கு ரீச் ஆகாது. யூஸ்வலி நம்ம ஹொட்டான ஏதாச்சும் ஒரு விஷயத்த டச் பண்ணுறப்ப நம்ம நர்வ் சிக்னல் நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ணும். இது டேஞ்சர், இது பெயின், இது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணும். ஆனால் இந்த சிஐபியில் அந்த மெசேஜிங் சிஸ்டம் பிரேக் ஆகிடும். டிமோட்டிக்கு ஃப்ராக்சர் ஆனாலும் லெக் ட்விஸ்ட் ஆனாலும் என்ன நடந்தாலுமே அவரோட பிரெயினுக்கு பெயின் சிக்னல் ரீச் ஆகாது. அதனால தான் அவரோட பாடி பெயினில் இருக்கிறப்ப கூட அவருக்கு அதை உணர முடியாமல் இருக்குது. நம்ம கிட்ட பெயின் இருக்கிறதால தான் நாம் நம்ம பாடியை டேஞ்சரான விஷயங்கள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் டிமோட்டி கிட்ட அந்த பெயின் இல்லை. ஸோ அவரோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ண அவரால் முடியாது. இப்படி பெயின் இல்லாமல் இருந்தால் அவரோட லைஃப் சேஃபாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இது ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும். சின்ன சின்ன இன்ஜுரியை கூட அவர் நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவாரு. ஸோ அதனால் அது என்ன நடக்குன்னா, ஃப்யூச்சரில் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஃப்ராக்சர், அதை விட சீரியஸான டேமேஜ் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு டைம் அவரோட லெக் ஃப்ராக்சர் ஆகிடுக்கு. பட் அவருக்கு எந்த விதமான பெயினுமே உணரப்படலை. ஸோ அவர் நார்மலி நடந்து அதை கண்டினியூ பண்ணிக்கொண்டு இருந்திருக்காரு. பட் அவரோட ஃப்ராக்சர் ரொம்பவே சீரியஸ் ஆகி டாக்டர் கிட்ட கூட்டி போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க என்னன்னா, டிமோட்டியோட லைஃப் எப்படி இருக்குன்னா ஒரு வார்னிங் லைட் இல்லாத கார் மாதிரி இருக்குன்னு சொல்லி. அவருக்கு என்ன நடந்தாலுமே அவருக்கு நோட்டீஸ் ஆகாது, ஏன்னா அவர்கிட்ட பெயின் சிக்னல் இல்லை. ஸோ நம்ம எல்லார் லைஃப்லேயும் பெயினை உணர்றதுக்கான ஒரு சிக்னல் இருக்குது. இது ஒரு நம்ம லைஃபுக்கு கிடைச்ச ஹிடன் அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது பெரிய பெரிய டேஞ்சரஸான விஷயங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்போது நீங்கள் கேட்கலாம், அவருக்கு எந்த விதமான பெயினுமே உணரப்படுதில்லை, ஸோ அவருக்கு இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆகலாமான்னு. லைக் ஃபயரில் நடக்கிறது, கிளாஸ் மேலே நடக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் ஆக்சுவலி இது என்னென்னா, டிமோட்டி ஜிம் கூட போயிட்டு கொண்டு தான் இருக்காரு. அவர் ரொம்பவே ஹெவியான லிஃப்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எந்த பெயினுமே ஃபீல் ஆகாதால அவர் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் டாக்டர்ஸ் இதை பற்றி ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட போன்ஸ் அண்ட் மசில்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை அவர் நோட்டீஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை. இதெல்லாம் அவருக்கு லாங் டைம் டேமேஜை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. என்னதான் அவரோட மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அவரோட பாடி ரொம்ப வீக் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் படி பார்த்தா இந்த சிஐபி வந்தது எதனாலனா ஜீன் மியூட்டேஷனால. ஜீன் மியூட்டேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனில் நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்குது, மறக்காம அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிமோட்டி கேஸில் SCN9A சொல்லக்கூடிய ஒரு ஜீன் மியூட்டேஷன் தான் அவருக்குள்ள வந்திருக்கு. இது தான் அவரோட பெயின் சிக்னல் இல்லாம போறதுக்கான காரணமா இருக்கு. லட்சக்கணக்கு இல்லைன்னா மில்லியன் கணக்கு மக்களுக்கு இடையில ஒரு பர்சனுக்கு தான் இது வரும்னு சொல்றாங்க. அதனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அல்ட்ரா ரேர் கண்டிஷன் சொல்றாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா டிமோட்டி அவரோட ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் என் லைஃப்ல பெயினை ஃபீல் பண்றதே இல்லாததுனால மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப லக்கின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. உண்மை என்னென்னா, பெயின் ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேச்சராக கொடுத்த ஒரு அலார்ம் சிஸ்டம் தான் இதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெயின் ஃபீல் பண்ணுறப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், உங்கள் பாடி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ
இந்த மிஸ்டர் பெயின்ஃப்ரீயோட கதையை நாம் எப்பயுமே நம்ம மனசில் வச்சுருக்கணும். ஏன்னா அவரோட பொடியால் தான் எந்த விதமான பெயினையுமே ஃபீல் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் அவரோட மனசால் எல்லா விதமான பெயினையும் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.